நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடிடும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் அறம்பணி போற்றி செய்வோம், அறம்பணி போற்றி செய்வோம். அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமைகள், ஆலோசனை நேரம் பகுதியில் மருத்துவர்கள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், நாட்டுப்புற பாடல்கள், கும்மி பாடல்கள் என பல நிகழ்ச்சிகள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம கேட்டு ரசிச்சாச்சு. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக அனுபவம் நிகழ்ச்சியில ஆலோசனை நேரம் பகுதியில தோல் மருத்துவர் மீனாட்சி சவுந்தர் அவர்கள் பேசிய நேர்காணலை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தோலில் ஏற்படும் பிரச்சனைகள், தோல்களை நம்ம எவ்வாறு பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி மூத்த குடிமக்களுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனுப்பிய பின்னூட்டங்களை நம்ம கேட்கலாம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில டாக்டர் மீனாட்சி சவுந்தர் அவங்க தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மூத்த குடிமக்களுக்கு வரக்கூடிய தோல் நோய் பிரச்சனை மற்றும் அவங்களுக்கு தோல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதுல தோல்ங்கிறது ஒரு உடலுடைய மனிதனோட உடல்ல ஒரு மிகப்பெரிய உறுப்பு. அதுதான் இன்டர்னல் ஆர்கன்ஸ் மட்டும் கிடையாது. வெளியில தோல் ஒரு மிகப்பெரிய உறுப்பு அப்படிங்கறத மேடம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இப்போ வயதானவர்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தோல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உள்ளார்ந்த காரணங்களால ஏற்படுகிறது மற்றும் வெளிப்புற காரணிகளால என்னென்ன ஏற்படுதுன்றத சொல்லியிருந்தாங்க. உள்ளார்ந்த காரணங்கள்னு மேடம் சொன்னதெல்லாம் என்னென்னா, பரம்பரை ரீதியாகவோ மரபியல் ரீதியாகவோ அவங்களுக்கு அம்மா அப்பா அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது எப்படி அவங்க வயதானாங்க அப்படின்றது அவங்கள மாதிரியே தான் இவங்களுக்கும். இப்ப அப்பாக்கு ஒரு 50 வயசுக்கு மேல
மேல வழுக்கை தலை வந்ததுன்னா அவங்களுடைய பசங்க அவங்களுடைய பேர பசங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி வருது அப்படின்னா அவங்களும் ஒரு 50-40 அதை கடக்கும் போது வரும். இது பரம்பரையா வர்ற உள்ளார்ந்த காரணங்கள் இருக்கும். வெளிப்புற காரணங்கள் எப்படி எதை பாதிக்குதுன்னா சூரிய ஒளியா இருக்கட்டும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிற நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நம்மளுடைய வேலைப்பளு, இதெல்லாமே சேர்ந்து நம்மளுடைய வயோதிகத்தை அதிகப்படுத்தவும் செய்யலாம், இல்ல மெதுவாகவும் அதை ஸ்டேஜஸா கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. தோல் நம்மளோட உடம்புலயே ரொம்ப மெல்லிய உறுப்பு. அதை பத்தி மேடம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வயதாகும் போது தோல்ல ரொம்ப மெல்லிசா ஆகிட்டே போகும். அதிகமான வறட்சி, தோல் வறட்சி ஏற்படும். தோல்ல சுருக்கங்கள் ஏற்படும். தோல்ல ஊடுருவுதல் தன்மை அதிகமாயிடும். அதனால அலர்ஜிகளோ, நிறைய பூஞ்சை தொற்று நோய்களோ, நிறமூட்டிகளின் குறைபாடுகள் வரும்போது அதனால கூட தோல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வயதானவங்களுக்கு வரும்ன்றத சொல்லியிருந்தாங்க. தோல் நோய் நம்ம உடம்புக்கு எப்படி எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி தோலுக்கு தனியா எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரொம்ப முக்கியம். அதுவும் இளம் வயதினர்களுக்கு அது அதிகமா இருக்கும். வயதாயிட்டே போறவங்களுக்கு தோல் நோயோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகிட்டே போறனால ரொம்ப எளிமையா அவங்களால தோல் மூலமா வரக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று நோய்கள் இதுக்கெல்லாம் அவங்க சீக்கிரமா ஆளாகிறாங்கன்றது சொல்லியிருந்தாங்க. மேலும் வயதானவர்கள் இளம் வயதினரை விட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துமோ இல்ல எண்ணெய் சுரப்பிகளோ இல்ல வியர்வை சுரப்பிகளோ அது கம்மியாகிறதுனாலையும் அவங்களுடைய தோல்ல கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் அந்த பண்புகள், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ரொம்ப அதிகமா புகைப்பிடிப்பவர்கள் கிட்ட இது ரொம்ப அதிகமா பிரச்சனை இருக்குன்றத மேடம் சொல்லியிருந்தாங்க. அதை எங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு நம்மளோட ஏஜிங் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஆண்கள் தவிர பெண்களுக்கு இந்த மெனோபா ஸ்டேட் ஒரு 40+, 45+ போகும்போது, ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இன்பில்ட்டாவே அவங்க உடம்புல நடக்கும். விமன் உடம்புல அது கம்பல்சரியா நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களோட இன்டர்னலாவும் இல்லாம, எமோஷனலாவும் இல்லாம, மென்டலி இல்லாம அவங்களோட ஸ்கின்னையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு மேடம் சொல்லியிருந்தாங்க. தோல் வறட்சி ஏற்படுகிறது. செதில் மாதிரி தோல் வறண்டு அப்படியே பாலமா செதில் மாதிரி, மீனோட செதில்கள் மாதிரி தோல் அப்படி போயிடுறது. அதுல அதனால அரிப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு ரொம்ப அழகா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடிக்கடி குளிக்க வேண்டாம். ரொம்ப குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அது ரொம்ப நம்மள ஸ்கின்னை ரொம்ப ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குளிச்சதுக்கு அப்புறம் கூட இயற்கையான மாய்ஸ்சரைசர்ஸோ, தேங்காய் எண்ணெய்களோ, இல்ல நம்ம கடையில கிடைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப உங்களுக்கு சூட்டபிளா ஆகுறது எதுவோ நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னுக்கு செட்டான சோப்போ, உங்க ஸ்கின்னுக்கு செட்டான மாய்ஸ்சரைசரோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மேடம் சொன்னாங்க. இது வெளியில இருந்து புறக்காரணிகளா மட்டும் நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம ஈரப்பதமா வச்சுக்க முடியாது. இன்டர்னலா நம்ம இன்டேக் என்னென்ன எடுத்துக்கிறோம், நம்மளோட ஃபுட் இன்டேக் என்ன எடுத்துக்கிறோம், அதிகமான காய்கறிகள், பழங்கள், அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணீர் குடிக்கிறது மூலமாகவும் நம்மளுடைய ஸ்கின்னை எப்பவுமே நம்ம எப்பவுமே இளமையா வச்சிருக்கலாம். இந்த வயதாவதை தள்ளி போட்டுக்கிட்டே வரலாம்ன்றதையும் மேடம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உடல் அரிப்பு சில பேருக்கு வயதானவர்களுக்கு இந்த கரப்பான் அப்படின்ற பிரச்சனை மேக்சிமம் ஃபுட் அலர்ஜினால வரும். அது எப்படி புதுசா ஏதாவது சாப்பிட்டாலோ இல்ல கருவாடு, கத்திரிக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளே ஊர்ல கேட்டிருப்போம் கரப்பான் வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு டாக்டரை போய் பார்த்து உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுல இருந்து இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு அக்கி மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது அவங்க வயசானவங்க நிறைய நம்ம சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் வராம தடுத்துக்கலான்றதுக்கு மேடம் அழகா சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றதோட ஒரு பிரிஸ்கிரிப்ஷனோ இல்ல நம்ம என்ன மெடிசின்ஸ் வச்சுக்கிறோங்கிறது லிஸ்டோ அது நமக்கு எது அலர்ஜி கொடுக்காதுன்றத ஈஸியா நம்ம வேறவங்க பார்த்தா கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி அதை நம்ம எப்பவுமே கையில வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எப்பவுமே ஒரு வயசானவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகச்சுருக்கம் ஏற்படுறது இன்னொரு பெரிய பிரச்சனை ஏஜிங்ல. 40க்கு தாண்டும் போதே இந்த கண்ணுக்கு கீழே முகம் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சன்ஸ்கிரீன் மூலமாகவும் மற்றும் மாய்ஸ்சரைசர், ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும், முகத்துக்கு எக்ஸசைசஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சின்னுக்கு டபுள் சின் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி அந்த ரொம்ப ஸ்கின் சாகிங் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்ன்றத மேம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீமா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இதுல இருக்குன்றத மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் என்ற ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அதிகமா ரத்தக்கட்டு பிரச்சனையோ, தோல்ல ரத்தம் கட்டிக்கிறது, ரத்தம் உறைதல், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் பெரியவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்ன்ற
அப்படின்றதையும் மேடம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிற மாற்றம், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற மெலனின்ற ஒரு நிறமூட்டி வந்துட்டு எப்படி அது கம்மியாகிறதுனாலையும் குறையறதுனாலையும் ரெண்டுமே நமக்கு ப்ராப்ளம் தான். அது நியூட்ரலா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்ன்றத மேம் சொல்லியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க மேடம். அது எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மெலனின் தான் வந்துட்டு இந்த ஸ்கின் கேர், ஸ்கின் ரொம்ப அதிகமான ஸ்கின் கேன்சர்ஸ்லாம் வராம நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதுல இருந்து நம்ம வந்து ரொம்ப கிஃப்டட் அப்படின்றத மேம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்க இவங்களோட மேமோட டாக்ல இருந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக இன்ஃபெக்ஷனோட இன்னொரு டைப் வந்துட்டு படர்தாமரை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப அதிகமான மடிப்பு விழுகிற இடங்கள், நம்ம அதெல்லாம் ரொம்ப அதிகமா வியர்வை சேரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் எப்படி இன்ஃபெக்ஷன்னால படர்தாமரை வந்துடும், அது ஈஸியா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் அது ஈஸியா அவங்க பரவும் அப்படின்றதுனால அதை எப்படி தடுக்கணும், கரெக்டா நம்ம உடல் சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வெளியில தோலுக்கு வெளியே மட்டும் இல்லாம வாய்க்குள்ளையும் வாய்ப்புண்ணா வெள்ளையா வாய்ப்புண்களாவும் இந்த இது வந்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து இந்த பல் சுகாதாரம், வயதானவங்க பல் செட் யூஸ் பண்றாங்கன்னா அதெல்லாம் நல்லா நம்ம வந்து எப்படி அவங்க வந்து கரெக்டா கிளீன் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்றத மேம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேலும் வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், அக்கி, அம்மை வைரஸ், இதெல்லாம் மாதிரி வர சின்ன சின்ன நீர் கொப்பளங்கள், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி உடனே டாக்டரை பார்த்து இது ரொம்ப அசால்ட்டா விட்டுறக்கூடாது, டாக்டரை பார்த்து கரெக்டான அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர் இல்லத்துல அது மட்டும் இல்லாம பராமரிப்பு இல்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு வந்து இந்த சிரங்கு நோய்கள் அதிகமா ஒரு குரூப்பா அவங்க இருக்கும்போது அடிக்கடி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஈஸியா பரவும். அது வந்து என்னன்னா சிரங்கு நோய்கள், இந்த பெயின் பொடுகு தொல்லை அவங்களுக்கு, இந்த பெட் பாம்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி படுக்கை புண்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு வருது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ஈஸியா அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்ஸுக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமா சொரியாசிஸ் ப்ராப்ளமோ அலர்ஜியோ இதெல்லாம் வந்துடும். ஸோ அதை வந்து அதிகமான மாத்திரைகள் மூலமாகவும் அதிகமா டோசேஜஸ் அடிக்கடி மாத்துறதுனாலையும் அது வரும். ஸோ அதை வந்து கரெக்டா டாக்டர் கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி இது மூலமா அந்த மாதிரி ஸ்கின்னுக்குன்னு தனியா நமக்கு புதுசா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துடாம நம்ம எப்படி அந்த டேப்லெட்ஸை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும், அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்ன்றத மேம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நாங்க அதுல இருந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முடி கொட்டுறது ஏஜிங் ஆகும்போது ரொம்ப காமனான ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் முடி கொட்டுறது. அது ரொம்ப ஈஸியா நடக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த முடி கொட்டுறது சீக்கிரமா நிறைக்கிறது, இளநரை ப்ராப்ளம் வந்துட்டு இப்ப நிறைய சின்னவங்களுக்கும் கொஞ்சம் வயசுக்காரவங்களுக்கும் வருது. ஏஜிங்ல வந்துட்டு எப்படி வழுக்கை, ஆண்களா இருந்தா வழுக்கை விழுகிறது, பெண்களா இருந்தா அதிகமா முடி கொட்டி ரொம்ப முடி வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியாகிட்டு போறது, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம அதிகமா நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது மூலமாவும் லைஃப் ஸ்டைல் நல்லா கொண்டு வரது மூலமாவும் இதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நகங்கள், நம்மளோட நகங்கள் எப்படி பராமரிக்கணும், நம்மளோட நகங்கள் மூலமா வந்துட்டு நம்ம பயோட்டின்ற சத்து குறைபாடு ஆகாம நம்ம நகத்தை எப்படி வந்துட்டு பராமரிச்சுக்கணும், கரெக்டா நகம் வெட்டணும் டைமுக்கு, கரெக்டா அதை வந்துட்டு எங்கேயும் உடஞ்சிராம இன்டர்னல் குரோத்தா கட்டவரல் நகம் எல்லாம் போயிட்டு உள்ளெல்லாம் வளர்ந்து சதையில எல்லாம் குத்திக்கும். சில பேருக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்களுடைய நகம் வந்து ரொம்ப தடிமனாவும் ஆயிடும். நாங்க எங்க வீட்லயும் ஏஜிங் ரொம்ப எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நகம் வெட்டும் போதே ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நகம் வந்து ரொம்ப ஹார்டாலாம் ஆயிடும். ஸோ அது ரொம்ப கருத்து போயிடும், நகம் பொலிவு இல்லாம போயிடும், அப்படி வளைஞ்சிடும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டா நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் மேம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் மீனாட்சி. தோல்நோய் நிபுணர் டாக்டர் மீனாட்சி. அவங்க சொன்ன அறிவுரைகள், அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மிகவும் பயனுடையதாக இருந்தது. அவங்க சொன்ன தகவல் அனைத்துமே ஒவ்வொரு விஷயமுமே எதை விடுறதுன்னே தெரியல, எல்லா விஷயமுமே கேட்குற மாதிரி இருந்தது, எல்லா விஷயமுமே புதுசாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. சேம் டைம் இந்த விஷயம்லாம் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் நம்ம எப்படி இவ்வளோ அலட்சியமாக இருந்தோம் அப்படின்றதும் எங்களுக்கு உணர்ந்தோம் நாங்கள். ஸோ இது வந்து என்னோடய பாட்டிக்கும் சில ஸ்கின் டிசீசஸ்லாம் வந்திருக்கு.
நாங்கள் நினச்சிட்டோம் சரி அது ஏஜ் ஃபேக்டர், அதனால தோல் சுருக்கம் இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து அந்த அக்னி அந்த இது மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் அதை பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சி மூலயமா நாங்கள் போய் தோல் நோய் நிபுணர்களை சந்தித்து அவங்க அதுக்கான தீர்வை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க கொடுத்த விளக்கம் எல்லாமே ரொம்பவுமே புரிகிற மாதிரி இருந்துச்சு. யார் கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து அந்த நிமிஷத்தில் வந்து புரிஞ்சுப்பாங்க. படித்தவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியணும் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே புரிகிற வகையில் வந்து அவங்க வந்து தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு நோயை பற்றியும், தோல் நோய்கள் நிறைய வகைகள் இருந்தது. தோல் நோயோட வகைகளை பற்றி தெளிவாக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருந்தது. அவங்க சொன்னதில் ரொம்ப பயனுடையதாக நான் சென்ஸ் பண்ணேன். நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் முடி வந்து தோல் நோய்க்கு எந்த பிரச்சனையும் இருக்க, முடிக்கும் தோலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு முடியும் தோல் சம்மந்தம் உடையது தான். முடியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தோள்களையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களோட நிகழ்ச்சி மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கால் நகங்கள், கை விரல் நகங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தோல் சம்பந்த பிரச்சனைகள் பெருசாக வந்து வராது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நகங்கள் வளர்க்குறது, நம்ம வந்து நகங்கள் வளர்த்தா அது பராமரிக்கிறதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுக்கும். பெட்டர் நகத்தை வெட்டிக்கணும் அப்படின்றது இவங்க நிகழ்ச்சி மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெருசாக அழகு அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் சுமித்ரா. நான் இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் மீனாட்சி சவுந்தரம் அம்மா சொல்லும்போது முதியோர்களுக்கான வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாம் சொன்னாங்க. அதுக்கான அறிகுறிகள் என்ன இருக்குது, தோல் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய நோய்கள், பூஞ்சை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அந்த மாதிரி பூஞ்சைகள் வரும்போது வயசானவங்களுக்கு தோல் சுருங்கி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால அக்கி வருது, படர்தாமரை வருது. அதுக்கப்புறம் கால் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு அவங்களால தண்ணிகள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது சில தோல் நோய்கள் வருது, கால் வலி வருது, காலில் கட்டி வருது, முடிச்சு வருது. அதுக்கப்புறம் மச்சம் வந்து திடீர்னு உருவாகிற மச்சம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தேமல், வெரைட்டி ஆஃப் தேமல் பற்றி இதெல்லாம் சொன்னாங்க. கருப்பு தேமல், அழுக்கு தேமல் இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நகத்தை சுத்தமாக வந்து வயசான போது அதெல்லாம் பட்டு போயிருக்கும் சத்து இல்லாமல். ஸோ அந்த நேரத்தில் நகை சுற்றி வர்றது, அதை சுற்றி அதில் அடிக்கடி அந்த நகம் குறிப்பாக சொன்னோம்னா காலில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரல் நகத்துக்குள்ளே போய் மண்ணெல்லாம் பூந்துக்கிட்டு அது செப்டிக் அடித்து நோய் வர்றது. அதுக்கப்புறம் சோயாசிஸ்ன்ற நோய் அந்த ஒரு 10 படரக்கூடிய நோயை பற்றி சொன்னாங்க. அதுக்கான அறிகுறிகள் என்னன்றதையும் சொன்னாங்க. இன்னும் இந்த மச்சம் வந்து பெருசாக சைஸ் பெருசாகும் போதோ இல்லை வந்து ரத்தம் அந்த மச்சத்துலேருந்து வரும்போதோ இல்லை புதுசாக மச்சம் வரும்போதோ அது வந்து ஒரு கேன்சர் கட்டியாக கூட மாறலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதை எப்படி ஆரம்பத்திலே போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது, இது எல்லாமே வந்து வயசானதுனால வரக்கூடிய ஒரு நோய்கள்ன்றதையும் சத்து குறையிறதுனால வரக்கூடிய நோய்கள்ன்றதையும் சொன்னாங்க. இது தோலில் மட்டும் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்றத மட்டும் சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய முடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய நகம், இதுல எல்லாம் கூட சில பாதிப்புகள் வருதுன்னு சொன்னாங்க. முடி வந்து உதிர்றது வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே உதிரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து நம்ம பராமரிக்கும் போதும் தொடர்ந்து ஒரே சோப்பை பயன்படுத்துறது மூலமாகவும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். குறிப்பாக வந்து வயசானவங்களை வந்து எப்படி பராமரிக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும், அந்த நோய்களுக்கான அறிகுறிகள் என்ன, அப்படி அந்த நோய்கள் வரும்போது நம்ம எப்படி உடனே போய் மருத்துவரை அணுகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. இதனால் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி. வணக்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆலோசனை நேரம் பகுதியில் தோல் மருத்துவர் மீனாட்சி சவுந்தர் மூத்த குடிமக்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் நோய் பிரச்சனை குறித்து உரையாடலை கேட்டறிந்தார். இந்த உரையாடலில் மூத்த குடிமக்களுக்கு ஏற்படும் தோல் நோய் பிரச்சனைகள் பற்றியும் அந்த நோய்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பது பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்.
இந்த தோல் மாற்றம் மற்றும் தோல் பிரச்சனை எவ்வாறு வருது? உடலில் ஒரு முக்கியமான பகுதி, அது முக்கியமான உறுப்பு தோல். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெளிப்புறத்துலேருந்து வரக்கூடிய நோய்கள் உள்ளே வராது என்பதை நமக்கு சொன்னாங்க. அதேமாதிரி இவர் கூறும் பொழுது நம்ம ஏன் முதுமை அடைகிறோம், அந்த முதுமைக்கான தோற்றம் ஏன் அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 காரணங்கள் சொன்னாங்க. உள்ளார்ந்த காரணம் ஒன்று, வெளிப்புற காரணங்கள் ஒன்று. அந்த உள்ளார்ந்த காரணங்களை பார்த்தீங்கன்னா மரபு பிரச்சனைகள், மரபு சார்ந்த, அதாவது வழியாக வரக்கூடிய மரபு பிரச்சனைகள். இந்த மரபு பிரச்சனைகளால் வரக்கூடிய இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சார்ந்த நோய்களுக்கு நம்மளால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அது வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள், அது மரபு பிரச்சனைகள். இதுக்கு நமக்கு சரியான தீர்வு நம்ம மாற்றவோ சிகிச்சை பெறவோ முடியாது. ஒரு சின்ன மண்டால் நம்ம மாற்றம் பெற முடியும். அதே மாதிரி வெளிப்புற காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி, அந்த மது பழக்கம், இது போன்ற தீய பழக்கங்கள்னால நமக்கு முதுமை தோற்றத்தை நம்ம அடைகிறோம். இந்த தோல் நோய் மாற்றங்கள் முதுமை அடையும் பொழுது தோல் மெலிசாக்காறது, சுருக்கமாக காண்றது, அந்த புண் வர்றது, அந்த புண் நீண்ட நாள் குணமடையாமல் இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதுமாதிரி தோல் மெலிசாக இருக்க தோல் மெலிசா ஒரு உடலில் தோல் மெலிசாக இருக்கும் பொழுது அந்த தொற்று நோய் எவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கிறதே நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் மருத்துவர். அந்த ஒவ்வாமை எவ்வாறு ஏற்படுது, அந்த புற்றுநோய் வரக்கூடிய அல்லது அதாவது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தோம் அப்படின்னா ஒவ்வாமை அதிகமாக வரும். நமக்கு எப்படி உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரியே தோலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் மருத்துவர் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தாங்க. அதேமாதிரி தோலில் இந்த மூத்த குடிமக்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். அது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்பொழுது குளிர் அவங்களுக்கு அதிகமாக தோணும். அதுமாதிரி சில சர்க்கரை வியாதி, சிறுநீர் பிரச்சனை, இது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சில தோல் நோய் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும். அதேமாதிரி தீர்வுகள், சிறு தீர்வு சொன்னாங்க. மது பழக்கம், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே மது பழக்கம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்த உடைகளில் சில மாற்றங்கள், அதிகமாக துவைச்சி போடணும், காட்டன் துணி அதிகம் பயன்படுத்தணும், இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வாமை வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் மருத்துவர் நமக்கு தெளிவாக வச்சாங்க. இந்த தோல் நோய் பிரச்சனைகள் கூப்பிடும்போது உள்ளார்ந்த பிரச்சனை, வெளிசார்ந்த பிரச்சனைகள், மரபு பிரச்சனைகள். இந்த மரபு பிரச்சனை சரி செய்ய முடியாது, உள்ளார்ந்த வெளிப்புற பிரச்சனைகள் நம்ம சரி செய்யலாம். அதுக்கு ஒரு முறையான ஆலோசனை, ஒரு தோல் மருத்துவ ஆலோசனை செய்து அது முறையான சிகிச்சை பெற்றோம் அப்படின்னா எந்த ஒரு தோல் நோயும் நம்ம சிகிச்சை பெற்று குணமடைய முடியும் என்பதை ஒரு நல்ல பயனுள்ள செய்தியை நமக்கு தெரிவித்தாங்க. ரொம்ப நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சி வாயிலாக சென்னையை சேர்ந்த தோல் மருத்துவர் மீனாட்சி சவுந்தர் அவர்கள் பேசிய நேர்காணல்ல தோல் மாற்றங்கள் குறித்தும் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோள்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதனை பற்றிலாம் நம்ம கூட பகிர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சியோட பின்னூட்டங்களை தான் நம்ம இப்ப கேட்டோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.